கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை எனும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கள்ளழகரை கண்ட அந்த அரசன் தன் தேசமான கேரளத்திற்கு அவரை கொண்டு செல்ல திட்டமிட்டான். இதற்காக 18 மந்திரவாதிகளையும் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பையும் அழகர் மலைக்கு அனுப்பி வைத்தான். இறைவனின் அழகில் மயங்கிய காவல் தெய்வம் தன்னை மறந்து பிரமித்து நின்றது. விஷயம் அறிந்த ஊர் மக்கள் அழகரை தூக்கிச் செல்ல வந்த 18 பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வமான கருப்புசாமிக்கு காட்சி தந்து தன்னையும் அழகர் மலையையும் காவல் காக்க வேண்டும் என அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தரராஜ பெருமாள். அன்று முதல் இன்று வரை அழகர் மலையை காவல் காத்து வருகிறார் காவல் தெய்வமான கருப்புசாமி.